அப்பா என்னப்பா பண்ணுகிறீங்க? பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். உங்களை யார் போய் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க சொன்னது? ஐயய்யா, என்னடா புதுசா கேட்டுட்டு இருக்கேன். நான் எப்பவுமே சீக்கிரம் எந்திரிக்கிறேன் தானே. எப்போதும் பரவாயில்ல. இப்போ உடம்பு சரியான நேரத்தில் நீங்க கொஞ்சம் பத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுகிறீங்க? டேய், எனக்கு தான் உடம்பு சரியாயிருச்சேடா. நடந்தே நினைச்சுக்கிட்டு இருந்து சுருண்டு படுக்க சொல்றியா? டேய், வயசான காலத்துல மாரடைப்பெல்லாம் சகஜம்டா. அதை ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தா டிப்ரெஷன் தான் வரும். அப்பா, நீங்க தைரியமா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எதுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெயின்? பேசாம இருங்கடா. நீங்க எல்லாம் இப்படி அடிக்கடி சொல்ல தானே எனக்கு பயமா இருக்குது. பேசாம இருங்கடா. போங்கடா, சுத்தி சுத்தி பேசுறதே பேசிட்டு இருக்காங்க. போங்கடா, அவங்க வேலையை பாருங்கடா. போங்கடா. என்னடா இவ்வளவு சொல்ற, சும்மா நின்னுகிட்டே இருக்கீங்க? ஐயோ, டேய், என்ன நிம்மதியா பேப்பர் படிக்க விடுங்கடா. போங்கடா போங்கடா, ப்ளீஸ் போங்களேன். அவங்க வேலையை பாருங்களேன். போங்களேன். நல்ல பாச போற வைக்கடா. என்னங்க ஏங்க, மாமாக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு எங்க இருக்க மாட்டேங்குது? எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கவலைப்படுறீங்க? நீங்க அவர் முகத்தை பாத்தீங்களா? நல்லா இருக்குது. அவர் நமக்காண்டி அப்படி சும்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஆக்ட் குத்துனுங்கிறாரு. அவர் பாவம், ஒரு உடம்பு சொல்லுங்க அவருக்கு. நல்லா தெரியுதுங்க. அதுக்காக நம்ம ரொம்ப பதறினா அவர் மனசுக்குள்ள கலவரம் தானே இருக்கும். அவர் எப்படி தைரியமா இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காமிச்சுக்கிறாரு. நாமளும் அதே மாதிரி தைரியமா இருக்கணும். அப்படின்றீங்களா? சரி, அது ஒரு வகையில் ரைட்டு தான். அப்படியே இருந்துறேன். ஆனா அவர் பாவம் எனக்கு பிரியாண தம்பி என்ன பண்ணுகிறீங்க? டம்மு டம்முன்னு சாமான் சட்டெல்லாம் கீழே போட்டுக்கிறீங்க. சத்தம் வருது. அது அப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது? தம்பி, தவறுதெல்லாம் பார்த்து நான் கீழே விழுந்துடுச்சு. இனிமேல் இப்படி தவறுதெல்லாம் நடக்காம பார்த்துக்கிறேன். தவறு வந்துச்சுன்னா கவர்னர் வேலை செய்யும் போது உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு. இந்த மிக்சியை போடுறேன், அதை போடுறேன், இந்த சத்தம் வரக்கூடாது. புரியுதா? நான் நீங்க வேலை செய்யணும் எல்லாத்துக்கும் தெரியணுமா? சவுண்ட் விடுறீங்களா? நாகாஜி வாடகை இல்லப்பா, 4 வயசு அது என்ன வேலை செய்யறேன்னு சாமான் சட்டெல்லாம் கீழே போட்டு சத்தம் போட்டுங்கிறாப்லப்பா. அது என்னடா சத்தம்? வாங்கினாங்க வாங்க. இங்க வாடா. உள்ள என்ன வீரைய சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன். பாத்திரம் கை நழுவி விழுந்தா சத்தம் கேட்கத்தான்டா கேட்கும். அப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால சத்தம் இல்லாம கீழே விழுமா? டேய், உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ சொல்லுமா? இங்க இருந்த நிம்மதியை பேப்பர் படிக்க விட மாட்டான். நான் ஒரு வாக்கிங். அப்பா வாக்கிங்லாம் வேணாங்க. ஏங்க சொல்லுங்க, வாக்கிங் வேணானே. ஏங்க வாக்கிங்லாம் போனா ஹார்ட் பீட் ஜாஸ்தியா, ரத்தம் சீக்கிரம் ஓட ஆரம்பிக்கும். ரத்தம் சீக்கிரம் ஓடிச்சா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்புறம் வேர்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மயங்க வரும், கண்ணெல்லாம் மங்கலாம், கிரிகள் எடுத்துரும். கிரிகள் எடுத்து கீழே உந்தாருன்னா கை ஒஞ்சிடும். கை ஒஞ்சிடும் அப்புறம் ஒண்ணுமே பண்ண. அப்பா எங்கண்ணா? அப்பா வாக்கிங் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. திரும்ப வர நேரம் ஆச்சு. ஐயோ, ஹலோ, நான் பின்னா தப்பா சொல்றேன். சிரிச்சுனுக்கிறீங்க. சிரிக்காதீங்க. அப்புறம் காண்டாயின்னு சொல்லிட்டேன். ஏன்னோ இட்லி வாயா சிரிக்க முடியுமா? தேவமா இருக்கிறீங்க. போங்க, போய் வேலை பார்க்க போ. ஏன் அப்படி டென்ஷன் ஆவற? என்னன்னா சீரியஸா ஒரு மேட்டர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து கலாயிறீங்க. அப்பா குணமாயிட்டாருன்னு டாக்டரே சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி. நீ ஏன்டா டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் படுத்துற? என்ன எப்போ பார்த்தாலும் அந்த லேப்டாப்பை தூக்கி மடியிலே வச்சுருக்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்கு அதுக்குள்ள? நான் தான் இருந்தாலும் லேப்டாப் குட்டு வச்சிருக்குது. என்னங்க? நாங்க என் கிரெடிட் கார்டுக்கு 2000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் போட்டிருக்காங்க. 2000 சொன்னீங்க, அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. அது முன்ன பின்ன என்ன சொன்னீங்கன்னு சத்தியமா புரியல எனக்கு. அது ஒன்றும் இல்லைங்க. என்
கிரெடிட் கார்டுல இருந்து 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் எடுத்துக்கலாம், இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்களுக்கு புடவை எடுக்கலாம். என்னங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா? உங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிங்க. இந்த தடவை இந்த ஆஃபர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுக்க போறேன். ஐயய்யா, நிறைய சட்டை இருக்குது நாண்ட, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போலாம் போலாம், உங்களுக்கு புடவை எடுக்கலாம், வாங்க. நான் தான் எடுத்து தரேன்னு சொல்றேன்ல, சொன்னா கேளுங்க. வேணான்றல, நான் சொல்லு, நீங்க கேளுங்க, புடவை எடுக்கலாம், வாங்க. என்னங்க, நான் சொன்னதுதான். உங்களுக்கு ஷர்ட் எடுத்து தரேன். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்கோ, ஷர்ட்டே எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், சட்டை எடுக்கிறதுல ஒரு சின்ன டெஸ்ட். ஷர்ட் எடுக்கிறதுல என்னங்க டெஸ்ட் இருக்குதே? வேதாஜி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் வந்துருக்குதுன்னு எனக்கு தோணுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படி நம்ம கண்டுபிடிக்க வேணாம். அதுக்காக தான் ஒன் ஸ்மால் டெஸ்ட். அப்படி என்னங்க டெஸ்ட்? அப்படி கேளுங்க. இப்போ நீங்க சட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க, உங்களோட நான் கடைக்கு வருவேன். ஆனா கடைக்கு வந்து நான் கம்முன்னு தான் இருப்பேன். நான் சட்டை செலெக்ஷன் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த சட்டை பிடிச்சிருக்குதோ அதை நீங்க கரெக்டா செலெக்ஷன் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நானும் செம்ம சிங்க்ல இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் சிங்க் ஆகல, நான் சிங்க்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஏங்க, நீங்க சொல்ற சிங்க்குக்கும் ஷர்ட் எடுக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்குங்க இந்த விசித்திரமான போட்டி? நோ 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 நோ, இது விசித்திரமான போட்டெல்லாம் கிடையாதுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம். கீழே நிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அதான் கிடையாது. ஒருத்தர் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்கன்றதான் மேட்ரு. நீங்க என்ன தெரிஞ்சு புரிஞ்சுக்கினீங்கன்னா கரெக்டான எனக்கு பிடிச்ச சட்டையை நீங்க எனக்கு எடுப்பீங்கோ. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. லேப்டாப்க்கு பந்து கரோ பாகர்மே ஆவோ. வாங்க வாங்க வாங்க, அத்தை மூடுங்க ஃபர்ஸ்ட். காமான் யூ. வணக்கம் மேடம், யாருக்கு ட்ரெஸ் பார்க்குறீங்க? இவருக்கு தான். சாருக்கா? வாங்க மேடம் பார்க்கலாம். ஜீன்ஸ் பாருங்க மேடம். சைஸ் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஷர்ட் காமிங்க. ஷர்ட் பார்க்குறீங்களா? வாங்க. ஷர்ட் சைஸ் என்ன மேடம்? சைஸா சொல்லுங்க. எல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. எந்த மாதிரி பார்க்குறீங்க சார்? பிளைனு, செக்குடு, ஸ்டைப்ஸ், இதில் முக்கியமாக எந்த மாதிரி கலர்ஸ் பார்க்குறீங்க? இந்த பாருங்க, சட்டை எடுக்க போகிறது என்னமோ எனக்கு தான். ஆனால் எடுத்து கொடுக்க போகிறது என்னோட ஒய்ஃபு. அவங்க தான் எனக்கு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. எனி கொஸ்டின் டைரெக்ட் அவங்களே கேட்டுக்கோங்க. சார் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சட்டை நீங்கள் சொல்லாமல் அவங்க எப்படி சார் எடுப்பாங்க? அட்லீஸ்ட் கலராவது சொல்லுங்கள் சார். கலர் என்னங்க கலரு? உங்கள் கான்செப்டே எனக்கு புரியல. சரி, உங்கள் வழியே வரேன். எனக்கு ஒரு கலர் பிடிக்குது, ஆனால் டிசைன் நல்லா இல்லை, போட்டுருவேண்ணா. எனக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை அவங்க எடுக்கணும். அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அது எனக்கும் பிடிச்சிருக்கணும். அதான் டீலு. அதெல்லாம் ஒரு கிக் இருக்கோங்க. ஏன் உங்கள் வீட்டிலலாம் அப்படி எடுத்து கொடுக்குறது இல்லையா? ரொம்ப பாவமாக கேட்குறீங்க. ஏன் சார் வெறுப்பேற்றுறீங்க? என் ஒய்ஃபுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கவே தெரியாது, இதில் சட்டை வேறையா? அதான் பார்த்தேன். ஏன் வேலை இந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க செம்ம எப்படி எடுக்கிறாங்க மட்டும் பாருங்களேன் அப்படின்னு எடுத்துருவாங்க. என்ன சார் குழப்புறீங்க? நமக்கு பிடிச்ச டிசைனையோ கலரையோ மற்றவங்க புரிஞ்சு எடுத்து கொடுப்பாங்கன்னு எப்படி சார் நம்ப முடியும்? சார், நீங்க ஷர்ட் எடுத்து போடுங்க சார். சரி மேடம். கொஞ்சம் செக்டு ஷர்ட்டை காமிங்க. இதை பாருங்க மேடம். எல்லாமே செக்டு ஷர்ட்டா இருக்குங்க. கொஞ்சம் பிளைன் ஷர்ட்ஸையும் காமிங்க. காட்டுறேன் மேடம். இவ்வளவுதான் கலர்ஸா? மேடம், கடையில் இருக்கிற எல்லா கலர்ஸையும் காட்டிடுறேன் மேடம் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் பீஸ் காமிங்களா? சரிங்க மேடம், இருங்க எடுத்துட்டு வரேன். இதில் பாருங்க மேடம், எல்லா கலர்ஸுமே இருக்கு மேடம். எந்த கலர்னு சொல்லுங்க எடுத்துறேன்.
எல்லாமே இங்கே இருக்கு மேடம். வேற இல்லையா? எல்லாம் இங்கே இருக்கிறது தான் மேடம். வேற ஏதாவது இருந்தா காமிங்களா? ஒரு நிமிஷம் இருக்கு மேடம், வரேன். ஏங்க ஏங்க ஷர்ட் எதாவது பாருங்க மேடம். இந்த கலர்ஸ் பாருங்க மேடம். இங்க பாருங்க மேடம், புது டிசைன். இது பாருங்க மேடம், நியூ மாடல் மேடம். அப்பா ஏங்க செலக்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்களா? செம்மையா இருக்குதுங்க, கட்டுங்க. நல்லா இருக்குல்ல? ரெட் கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல? சூப்பரா இருக்கு. பின்ன உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? எப்படி பிடிச்ச பாருங்க கரெக்டா. என்ன பிரதர் பாத்தீங்களா? சொல்ல என் வேதாஜி கரெக்டா எனக்கு பிடிச்ச மாதிரியே செலக்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. வேதாஜி தான் செம்ம மாசுங்க நீங்க. பரவாயில்ல சார், உங்க ஒய்ஃப் உங்களை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். அப்புறம் என்னங்க, ஷர்ட் எடுத்தாச்சு. உங்களுக்கு சைஸ் பத்துதான்னு செக் பண்ணி பாருங்க. நீங்க எடுத்துருவீங்க, சைஸ்லாம் கரெக்டா இருக்கு வேதாஜி, விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லைங்க மேடம். சாரி மேடம், சட்டை கரெக்டா இருக்கு மேடம். நாங்க பார்த்தோன்னு சொல்லிடுவோம் மேடம், கரெக்டா இருக்கும். நம்பி எடுத்துட்டு போங்க. ஓகே, உங்களை நான் நம்புறேன். தேங்க்யூ மேடம். சரி, நீங்க போய் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் பில் பண்ணிடுறேன். பேக் பண்ணுங்க. எப்பா டிராஃபிக்ல வண்டி ஓட்டினாலே செம டயர்டு. அம்மா என்னங்க புது ஷர்ட் போட்டு பார்க்கலையா? இப்போ எதுக்கு இன்னொரு நாள் போட்டுக்கிறேன்னு? என்னங்க இப்படி சொல்றீங்க? புதுசா ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கோம், அது போட்டு பார்க்க வேண்டாமா? இதுக்கு தான் உங்களை கடையிலேயே போட்டு பார்க்க சொன்னேன். நீங்க தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ இங்க வந்து போட்டு பார்க்கலனா எப்படிங்க? போட்டு பாருங்க. வேதாஜி நான் இன்னொரு நாள் போட்டு பார்க்குறேன் வேதாஜி, விட்டுருங்க வேதாஜி. ஏங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பாவே இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல நான் எடுத்த ஷர்ட் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க அந்த சட்டை எனக்கு பிடிச்சிருக்குது பிடிக்கலன்றது பிரச்சனை கிடையாதுங்க. என்ன மேட்ருனா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சிங்க் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் டெஸ்ட்டே வச்சேன். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சிங்க்கு சரியா செட் ஆகலையே. இன்னும் நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சிங்க் இல்லை வேதாஜி. இல்லை எனக்கு பிடிக்கும்னு நினச்சி நீங்கள் அந்த சிவப்பு சட்டை எடுத்துட்டீங்க. ஆனால் ப்ராமிஸ் அந்த சிவப்பு சட்டை பிடிக்கலங்க. அது என்னங்க அது பொடியாக கட்டெல்லாம் போட்டு எது ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இது ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. எனக்கு கொஞ்சம் இப்படி கலராக டீசெண்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளூ சொக்கா தான் எடுத்தீங்க. ஆஹா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுற நேரத்தில் நீங்கள் டப்புன்னு சிவப்பு சட்டையை நிட்டீங்க. இல்லை அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் நம்ம நிறையா ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த ப்ளூ சொக்காவை நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி பேஜாராக இருக்குதுங்க. ஏங்க எதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்காக இந்த ஷர்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்களேன். சரிங்க, அதுக்கு தானேங்க சரிண்ணே. ஆனால் இன்னொரு நாள் போட்டுக்கிறேன், கொடுங்க. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீங்கள் மட்டும் புடவை வாங்கிட்டு வந்தா நான் உடனே கட்டணும். அதுவே நான் ஷர்ட் வாங்கி கொடுத்தா நீங்கள் மட்டும் இன்னொரு நாள் போட்டு காட்டுவீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு உடனே போட்டு காமிங்க. சரி வேதாஜி, போட்டுக்கிறேன்.
ஏங்க என்னங்க ஐயோ அந்த கடைக்காரன் மாத்தி பேக் பண்ணிட்டாங்க. சோப்பு கலர் சட்டை வரும்னு பார்த்தா ப்ளூ கலர் சட்டை வந்துருக்குது. பதறாதீங்க, அவர் ஒன்றும் தப்பா பேக் பண்ணல, சரியா தான் பேக் பண்ணியிருக்காரு. நீங்க வண்டி எடுக்க பார்க்கிங் போனீங்கல்ல, அதுக்கப்புறம் சரி நீங்க போய் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் பில் பண்ணிடுறேன். கலர் பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம். மேடம் கேஷ் கவுண்டரில் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்துடுறேன். அந்த ஷர்ட் இல்லைங்க, இந்த ப்ளூ ஷர்ட்டை பேக் பண்ணுங்க. மேடம் இந்த செட்டு தானே மேடம் சாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. இல்லைங்க, அவருக்கு பிடிச்ச ஷர்ட் அதுதான். நான் தான் தப்பா இந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அதை சொன்னா என் மனசு கஷ்டப்படும் தான் அவர் இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கிறதா போய் சொல்லிட்டு போறாரு. உண்மையிலே அவருக்கு பிடிச்சிருக்கிறது இந்த ஷர்ட் தான். நீங்க இந்த ஷர்ட்டையும் பேக் பண்ணுங்க. மேடம் தனக்கு பிடிச்சதே செலக்ட் பண்ண முடியாதவங்க மத்தியில் உங்க புருஷனுக்கு பிடிச்சதை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப கிரேட் மேடம் நீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக செலக்ட் பண்ணலை. இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்காம நான் தப்பாக செலக்ட் பண்ண ஷர்ட்டையே இதுதான் எனக்கு பிடிச்ச ஷர்ட்டுன்னு உடனே எனக்காக அவர் மனசை மாற்றிக்கிட்டாருல்ல, அவர் தான் கிரேட். அவருக்கு சர்ப்ரைஸா இந்த ஷர்ட்டை கொடுக்கறதுக்காக தான் அவரை வண்டி எடுக்க அனுப்பிட்டு அவருக்கு தெரியாமல் பேக் பண்ண சொல்கிறேன். ஓகே மேடம், நான் பில் போட்டு கொண்டு வந்துடுறேன். வேதாஜி கட்சியில் டீலில் விட்டீங்க பார்த்தீங்களா? முதல்ல இந்த விஷயத்தை என்னென்ன சொல்லியிருந்தா இவ்வளோ நேரம் தம் கட்டி இவ்வளோ பெரிய வசனம்லாம் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லையா? நீங்க மட்டும் என்னவா, நான் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஷர்ட் எடுத்து இதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றேன், நீங்களும் சரின்னு தலையாட்டுறீங்க. நீங்க எப்படி என் கூட விளையாடும் போது ஏன் நான் உங்ககிட்ட விளையாடக்கூடாதா? என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள எப்பவோ ஃபுல் சிங்க் வந்துருச்சுங்க. உங்களுக்கு தான் அது தெரியல. கல்யாணம் ஆன புதுசுல நம்மளுக்குள்ள நான் சிங்க் இருந்தது உண்மைதான். ஏன்னா அப்போ நீங்க வேற வேவ் லென்த்ல இருந்தீங்க, நானும் வேற வேவ் லென்த்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சிங்க் வந்துருச்சு. அதான் நம்ம இவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னதான் நமக்குள்ள ஃபுல் சிங்க் வந்தாலும் ஈகோ மூலமா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. இப்பதான் நமக்குள்ள இருந்த ஈகோவையும் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம்ல. அதனால இதை நினைச்சு நீங்க பெருசா ஃபீல் பண்ணாதீங்க. மத்தபடி நமக்குள்ள ஃபுல் சிங்க் வந்துருச்சுங்க. அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும். நீங்க வேணா பாருங்க. சார் சார், யார் அது? என்ன வேணும்? வணக்கம் சார். என்னம்மா விஷயம்? சார், நான் வெண்ணிலா அறக்கட்டளையிலேருந்து வரேன். எங்க அறக்கட்டளை மூலமா பெத்தவங்களால உறவினர்களால கைவிடப்பட்ட அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்க்குறோம். சொந்த பந்தம் யாரும் இல்லாத அந்த அனாதை குழந்தைங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சு நல்லா பாத்துக்கிறோம் சார். ரொம்ப நல்ல விஷயம்மா. யாரோ பெற்ற குழந்தைகளுக்கு பெற்றவங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம். சந்தோஷமா இருக்குது. ஆமா சார், இப்ப அந்த குழந்தைங்களுக்காக எங்க அறக்கட்டளை மூலமா ஃபண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பணமாவோ பொருளாவோ கொடுத்து உதவலாம் சார். உங்க வீட்டு குழந்தைங்க யூஸ் பண்ண பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல சார், அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுது, ஆனா என்னத்து சொல்றது, எங்க வீட்டுல குழந்தைங்க இல்ல. ஒரு நிமிஷம் இரு. இந்த இதை வச்சுக்க, இந்த பணத்தை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடு. ரொம்ப நன்றி சார். அனாதை குழந்தைங்களுக்கு பொருள் பணம் எல்லாம் கலெக்ட் பண்றீங்களே, சரியான விஷயம்தான். அதுக்காக ஒரு அனாதை குழந்தையும் கையோட கூட்டிட்டு வரணுமா என்ன? ஐயா இல்லைங்கய்யா, இவன் என்னோட பையன். நான் அந்த அறக்கட்டையில ஃபண்ட் கலெக்ஷன் பண்ற வேலை செய்யறேன். என்னோட வேலையே மற்றவங்கள்ட்டேருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி அறக்கட்டளையில கொடுக்கறது. அதுக்கு எனக்கு மாசம் சம்பளம் தராங்க.
படிக்கிற பையன். இன்னைக்கு அவனுக்கு லீவு. வீட்டில் விட்டுட்டு வந்தா அவன் தனியார் பண்ணைன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். சாரிம்மா, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டேன். உன் கூட வரவே அப்படி தவறா நினைச்சிட்டேன். உன்னை வருத்தப்படுறதுக்காக சொல்ல, தவறா நினைக்காத. பரவாயில்லைங்கய்யா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நான் கிளம்புறேன் ஐயா. சரி, போயிட்டு வாம்மா. தாத்தா டாடா தாத்தா.